இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நாம் பலப்பட ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவருக்குள்ளாக பலப்படும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தாவீது வர வர பலத்து போனான், சவுலின் குடும்பத்தாரோ பலவீனப்பட்டு போனார்கள் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். தாவீது வர வர பலத்து போன அல்லது ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவம் என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக காணப்பட்டான், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினான், அவருக்கு சித்தமானவைகளை செய்தான் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் ஆண்டவர் தாவீதை குறித்து, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை செய்வான் என்று சாட்சி பகருகிற ஒரு அனுபவத்தை நாம் விசுவாச வாழ்க்கையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய பலிகளை இவன் காத்திராதபடிக்கு துணிந்து செலுத்தினான் என்பதை நாம் வேதத்திலே நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் நல்லது என்று சொன்னார். இந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவனாகவே ஆசாரியர்கள் செலுத்த வேண்டிய பலியை செலுத்தினபடியினாலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சவுலின் ராஜ்ய பாரியம் அவனை விட்டு விலகினது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார், தாவீதின் மீது அவர் இறங்கி வந்தார் என்பதை வேத வாக்கியங்களிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நாம் ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக, கர்த்தருடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் அறிந்து செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுகின்ற பொழுது நாம் பலத்து போவோம், அல்லது வாழ்க்கையிலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம் நிச்சயமாய் காணப்படுவோம். அதை விடுத்து நான் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடிக்கு நாம் ஆண்டவரை விட்டு விலகி காணப்படுவோம் என்றால், அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக இருப்போம் என்றால், நாம் பலவீனப்பட்டு போவோம் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தரோடு கூட இருக்கின்ற பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது, நாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுகிறோம், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறோம். ஒருவேளை பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்ற வசனத்தின்படி நான் ஆண்டவருக்கு திரளான காணிக்கைகளை கொண்டு கொடுப்பதை பார்க்கிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை மிகவும் நன்றாய் ஆசீர்வதித்து விட போதுமானவராக இருக்கிறார். சுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம், அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாகமத்தை விருப்பத்தோடு வாசித்து தியானிப்போம், வேதத்தின்படி நடப்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்ற நற்பெயரை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலத்து போக பண்ணுவார். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். நீங்கள் எங்கும் உண்மை உள்ளவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆமீன், ஆமீன்.